பணிகளின் நடுவே படைகளின் ஆண்டவரை மறந்திடாதே. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய அலுவலகத்தின் அந்த மேசையிலே எழுதி வைக்கப்பட்டிருந்த வரிகள்தான் இவை. பணிகளின் நடுவே உங்கள் படைகளின் ஆண்டவரை மறந்து விடாதே என்று. ஒரு ஊரிலே உள்ள ஒரு துறவு மடத்திலே காலையில் எல்லா துறவிகளும் சேர்ந்து காலை ஜெபம் செய்வது வழக்கமாக இருந்தது. அந்த துறவு மடத்தில் இருந்த ஒரு துறவி மட்டும் பல நாட்களாக அந்த இடத்திற்கு காலை ஜெபத்தை அவர் தவிர்த்து வந்தார். அதனை கவனித்த அந்த மட தலைவர் அந்த துறவியை ஒரு நாள் அழைத்து, நீங்கள் ஏன் காலை ஜெபத்திற்கு சரியாக வருவதில்லை என்று கேட்ட பொழுது அவரினுடைய பதில் இவ்வாறாக இருந்தது. காலையிலே இந்த மடத்திலே நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள், நான் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல இருப்பதால் அந்த குழு ஜெபத்திற்கு வருவதற்கு என்னால் முடியவில்லை என்று சொன்னாராம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மிலே பலரினுடைய எண்ணங்களும் வாழ்வு முறையும் அந்த துறவியின் மனநிலை போன்றுதான் இருக்கிறது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், எதற்கு முக்கியத்துவம் இல்லாமல் தோன்றுகிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருப்பது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு மார்த்தா மரியாளினுடைய இல்லத்திற்கு செல்கிறார். இல்லத்திற்கு விருந்தினரை ஏற்றுக்கொண்ட மார்த்தாவும் மரியாவினுடைய செயல்பாடுகள் இருவேறு பெற்றதாக இருக்கிறது. ஒரு விருந்தினரை தன் இல்லத்தில் அழைத்த மார்த்தா அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவருக்கு நல்ல உணவு படைக்க வேண்டும், அவருக்கு வேண்டியவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தன்னையே முழுவதுமாய் பரபரப்பாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் மரியாவோ விருந்தினரினுடைய அருகில் காலடியில் அமர்ந்து அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட இந்த நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இல்லத்திற்கு ஏதேனும் அருட்தந்தையர்களோ அருட்சகோதரிகளோ நற்செய்தி பணியாளர்களோ உங்கள் சொந்தங்களோ உறவுகளோ வருகிற பொழுது நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை அவர்களை விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்பது முக்கியமானதாக இருந்தாலும் அதைவிட முக்கியமானது அவர்களோடு அமர்ந்து அவர்களோடு உறவாடி அவர்களோடு நேரத்தை செலவிடுவதுதான். அதுதான் மிக முக்கியமான ஒரு சீடத்துவத்தினுடைய பண்பாக காணப்படுகிறது. மார்த்தா செய்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, மரியா செய்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இரண்டுமே சீடத்துவத்திற்கு முக்கியமான ஒன்று. ஆனால் அவரினுடைய அருகில் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பது என்பது சீடத்துவத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. இயேசு இந்த மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது தன்னையே பல நேரங்களிலே இறை தந்தையோடு ஒன்றித்து கொள்ள இறை வேண்டல் வழியாக அவர் ஒன்றித்து கொள்கிறார். அதனால் தான் அவருடைய வாழ்நாள் முழுவதுமாய் இறை தந்தையுடன் ஒன்றித்து செயல்பட முடிகிறது. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே, நம்முடைய அன்றாட பணிகளிலே கடவுளுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, அவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக மரியாளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மார்த்தாளை போல பல வேளைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? மரியாளை போல இறைவனின் வார்த்தையை கேட்பவர்களாக இருந்து வாழ வேண்டிய வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.